சில நேரங்களில் ஊழியத்தின் நிமித்தம் பாடு வரும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஒருத்தர் ஏதாவது பிரச்சனைக்கு வரும், நான் ஜெபிச்சிருப்பேன் அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி ஜெபிக்க வந்து நான் ஜெபிச்சிருப்பேன், எனக்கு தூக்கம் வராது. நான் உட்கார்ந்து 1 hour ஜெபிக்கணும். அதுக்காக பயந்து கொள்ள என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி. அதற்காக நம்ம பயப்படக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் கட்டுண்டவனாக நான் என்று சொல்லுகிறார். அப்போ ஜனங்கள் நிமித்தம் ஊழியம் செய்ய போன அந்த இடங்கள் நிமித்தம் பவுல் கட்டுண்டவராக காணப்பட்டிருக்கிறார். நான் அதுக்கு அவங்க சொல்றது அவனும் சோர்ந்து போகும்போது பயப்படாத, அதை விட பெருசு இந்த பாடுகள், இதோட பெருசு அழைப்பு பெருசு. ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய சித்தம் இல்லாமல் இது விடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருபோதும் கைவிட மாட்டார். அதற்காக பயப்படக்கூடாது. அதற்காக ஐயோ நான் ஜெபித்தால் எனக்கு வியாதி வந்து பயப்படாதுங்க. தைரியமாக ஊழியம் செய்யுங்கள். அவருடைய அழைப்பு எல்லாவற்றோடும் பெரிதானது. அதனால நாம் அதை ஒவ்வொருவரும் ஓவர் கம் பண்ண முடியும். பயம்தான் நம்முடைய முதல் எதிரி. பயப்படாதீர்கள். வாழ்க்கை குறித்து இன்னைக்கு பயப்படாதீர்கள். தைரியமாக எந்த சூழலிலும் தேவ சமூகத்துல உண்மையாக அவர் பக்கத்துல நில்லுங்க. அவருடைய வல்லமை நீங்கள் ருசி பார்ப்பீங்கள்.